Right. So good evening all. Welcome to Veranda. இன்னைக்கு நாம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ நம்ம பேசிக்கா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் உடைய கான்செப்ட் பார்த்துருப்போம். ஸோ பேசிக்லி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஒரு 1000 rupeesனு வச்சுக்கோங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு 10% அப்படின்னு அச்சீவ் பண்ணிக்கிறேன். ஸோ 1000ல 10% will be 100. ஸோ இப்போ பிரின்சிபல் 1000, interest 100. So first installmentல total amount பாத்தீங்க அப்படின்னா 1100 அப்படின்னு வரும். So அதே மாதிரி செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல பிரின்சிபல் ஒரு 1000, interest ஒரு 10% which is nothing but 100. So 1000 plus 100 1100. So இந்த மாதிரி அப்படியே போய்கிட்டே இருக்கும். So ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்லயும் பாத்தீங்க அப்படின்னா 1100 அப்படின்ற டோட்டல் அமௌண்ட் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். பட் அதே இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல 1000 அப்படின்னு பிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா rate of interest is 10%. So 1000 10% will be 100. So 1000 plus 100 1100. இப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு பிரின்சிபல் இஸ் 1000. பட் இந்த இதுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல பிரின்சிபல் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல டோட்டல் அமௌண்ட் என்ன பே பண்ணீங்களோ அதான் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு பிரின்சிபல் ஆகும். So this will be 1100. So rate of interest is 10%. So எதுல 10% அப்படின்னா இதுல 10%. So 1100 அதுல 10% is 110. So 1100 plus 110 will be 1210. So இதுதான் ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட்ல நீங்க பே பண்ற டோட்டல் அமௌண்ட். So இந்த டோட்டல் அமௌண்ட் தான் மூணாவது இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு உங்களுக்கு பிரின்சிபலா இருக்கும். So 1210. So இதுல 10% which is nothing but 121. So இதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா 1331. இப்படியே போய்கிட்டே இருக்கும். சோ இப்ப உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் ஒரு இன்ஸ்டால்மெண்ட்லயே பாத்தீங்க அப்படின்னா சேமா இருக்கு. பட் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா சேமா இருக்கு. பட் அதே இது செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா எது அதிகமா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது அதிகமா இருக்கு. சோ 1210, சோ 1331 இப்படியே போய்கிட்டே இருக்கு. இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் உடைய வேல்யூவா இருக்கும். சோ இப்ப நமக்கு எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன கேட்பாங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் SI அண்ட் CA. டிஃபரன்ஸ் பிட்வீன் SI அண்ட் CA. சோ இப்ப யூசுவலாவே ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல இருந்து அது அதிகமா இருக்கு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் அதிகமா. சோ இதுக்குன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு ஃபார்முலே இருக்கு. ஸோ இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா CI மைனஸ் SI அப்படின்னு ஒரு சில பிளேசஸ்ல மென்ஷன் பண்ணுவாங்க. இதை ஒரு சில பிளேசஸ்ல D அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. விச் இஸ் நத்திங் பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் தான். ஸோ CI மைனஸ் SI. ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ரெண்டு ஃபார்முலா இருக்கு. when n is equal to 2 அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. when n is equal to 3 அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. So when n is equal to 2, the difference or D which is nothing but CI minus SI. இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா P into R by 100 the whole square. P into R by 100 the whole square, or in other words P into R square பண்ணா R square, 100 square பண்ணா 10,000. So P into R square by 10,000. இதுதான் difference between simple and compound interest for 2 years. அதே இது for 3 years CI minus SI or D. இதுக்கான ஃபார்முலா என்னன்னா இதே இது வரும், எக்ஸ்ட்ராவா ஒரு டேர்ம் ஒன்னு ஆட் பண்ற மாதிரி. So P into R square by 10,000 into 300 plus R the whole divided by 100. இத ஒரு சில பிளேசஸ்ல எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா 3 plus R by 100 அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. சோ இதை நான் என்ன பண்றேன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு ஓவராலா 300 plus R the whole divided by 100 அப்படின்னு எழுதிருக்கேன். சோ இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் for 3 years. So most of the casesல first formula கேட்டிருக்காங்க. பட் it doesn't mean that second formula அவ்வளோ less important அப்படின்னு சென்ஸ் கிடையாது. ஸோ இதுவுமே நிறைய இடத்துல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரெண்டு ஃபார்முலாமே நம்ம யூட்டிலைஸ் பண்ற மாதிரி. ஸோ குட் ஈவினிங் விஜி. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 years பாத்தீங்க அப்படின்னா P into R square by 10,000.
For 3 years பாத்தீங்க அப்படின்னா P into R square by 10,000 into 300 plus R the whole divided by 100. Or R மட்டும் by 100 எழுதுறீங்க அப்படின்னா 3 plus R the whole divided by 100. So good evening தான். So இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். So first 3 problems பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்த 3 ப்ராப்ளம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ உங்களுக்கான ஹோம்வொர்க் சம் இதே பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन, the difference between compound interest and simple interest for 2 years at 8% per annum is rupees 768. What is the principle? So what is the principle னு கேக்குறாங்க. Difference between compound and simple interest for 2 years. So இந்த மாதிரி difference between compound and simple interest for 2 years நாலே கண்ணை மூடிட்டு D is equal to P into R square by 10,000 இந்த ஃபார்முலாக்கு கண்ணை மூடிட்டு போயிடலாம். So இந்த இடத்துல what is the principal amount னு கேக்குறாங்க. So P உடைய வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அடுத்ததா rate of interest. So rate of interest is R. So 8 R is equal to 8. இப்ப இந்த இடத்துல rupees 768 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So rupees 768 அப்படின்றது என்ன அப்படின்னா difference between compound and simple interest which is nothing but D. So D is equal to 768. So இது எல்லாத்தையுமே இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம P உடைய வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். So 768 is equal to P into R square. R square is nothing but 8 square which is 64. The whole divided by 10,000. இப்ப நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 768 64 டேபிள்ல கேன்சல் அவுட் பண்ண முடியுதா அப்படின்றத நாம செக் அவுட் பண்ணி பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் ரெண்டுத்தையுமே நான் 8 டேபிள்ல ஸ்ட்ரைக் அவுட் பண்றேன். இது 8 டேபிள்ல 8 டைம்ஸ் போகும். இது 9 டைம்ஸ். அடுத்ததா 48 னு வரும். சோ 48 அப்படின்றது 8 டேபிள்ல 6 டைம்ஸ். சோ இப்போ இந்த 96 இந்த 8 டேபிள்ல 12 டைம்ஸ் போகும். சோ இதுல ஓவராலா இது 12 டைம்ஸ் போகுது. சோ இந்த 10,000 இந்த 10,000 equal to அந்த சைடு மல்டிப்ளிகேஷன்ல போயிடும். So 12 1 2 3 4. So 1 2 3 4. So the answer is 1,20,000. So Viji very good, Tanu very good. The correct answer is 1,20,000 is the right answer. The principal உடைய வேல்யூ தான் கேட்டிருக்காங்க which is nothing but 1,20,000. So question number 2. The difference between compound interest and simple interest on a sum of rupees 2,000 at a certain rate of interest for 2 years is rupees 80. Find the rate of interest per annum. So இப்ப எனக்கு என்ன சொல்றாங்கன்னா 2,000 அப்படின்ற பிரின்சிபலுக்கு for 2 years the difference between simple and compound interest is rupees 80 அப்படின்னு சொல்றாங்க. So find the rate of interest. So இதுல R உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். So இப்ப எனக்கு difference between simple and compound interest for 2 years. So கண்ணா மூடிட்டு D is equal to P into R square divided by 10,000. So இப்ப இதுல எனக்கு rate of interest கண்டுபிடிக்கும். So which means R உடைய வேல்யூ needs to be found. Sum of rupees 20,000. So 20,000 lend பண்றாங்க. So இந்த இடத்துல 2,000 rupees lend பண்றாங்க. So that is nothing but principal. So P is equal to 2,000 is rupees 80. So 80 அப்படின்றது என்ன அப்படின்னா difference between simple and compound interest. So D is equal to 80. So இது எல்லாத்தையுமே இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். So D is equal 80 is equal to 2,000 into R square by 10,000. Right. So இந்த 3 0 cancel out ஆயிரும். So இந்த 2 இந்த 10ல 5 times போகும். இந்த 5 equal to அந்த சைடு மல்டிப்ளிகேஷன்ல போகும். So 5 into 80 is 400. So R square is equal to 400. So இப்ப எனக்கு R உடைய வேல்யூ வேணும்னா ரெண்டு சைடு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். So 400 ஸ்கொயர் ரூட் எடுத்தா 20. So their rate of interest is 20% is the right answer. So Tanu, Vijay, very good correct answers கொடுத்திருக்கீங்க. So the answer is 20%. Right. So question number 3. Find the rate of interest if difference between CI and SI on rupees 8,000 compounded annually for 2 years is rupees 20. So find the rate of interest.
So rate of interest கண்டுபிடிக்க சொல்றாங்க, which means R உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். Difference between CI and SI for 2 years கொடுத்துருக்காங்க. So CI and SI difference for 2 years formula automatically D is equal to P into R square by 10,000. Right. So இப்போ இந்த இடத்துல difference between CI and SI on rupees 8,000. So எந்த அமௌண்ட்டுக்கு பார்க்க போறோம்? 8,000க்கு பார்க்க போறோம். So P is equal to 8,000. So அடுத்ததா rupees 20 அப்படின்னு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. So rupees 20 அப்படின்னாலே அது என்னது? Difference between CI and SI. So D is equal to 20. So இது எல்லாத்தையுமே இதுல substitute பண்ண போறோம். So 20 is equal to 8,000 into R square by 10,000. Right. So இந்த மூணு zeros strike out பண்ணலாம். So அடுத்ததா இந்த 10 8 ரெண்டுத்தையுமே 5 டேபிள்ல 2 டேபிள்ல ஸ்ட்ரைக் அவுட் பண்றேன். இது 5 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். அடுத்ததா இந்த 4 இந்த 20ல 5 டைம்ஸ் 4. So இங்க ஒரு 5 இருக்கு, இங்க ஒரு 5 இருக்கு. So இந்த 5 இந்த சைடு மல்டிப்ளிகேஷன்ல போயிடும். So R square is equal to 5 into 5. So R is equal to 5. So Tanu, KSP, Gopi, Viji, very good. The correct answer is option A. 5% is the right answer. So the rate of interest is 5%. So இது வரைக்கும் நாம பார்த்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா difference between simple and compound interest for 2 years அப்படின்ற ஃபார்முலா பேஸ் பண்ணி இருந்துச்சு. இப்ப அடுத்து நாம பார்க்க போற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா difference between compound and simple interest for 3 years. So அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் நாம இப்ப சால்வ் பண்ண போறோம். So first question, if the difference between CI and SI on some principal at 15% per annum for 3 years is rupees 1134, find the principal. So difference between CI and SI on some principal for 3 years. So இப்ப இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா D is equal to P into R square by 10,000 into 300 plus R the whole divided by 100. So இப்ப இந்த இடத்துல on some principal. So இந்த இடத்துல principal உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். So P உடைய வேல்யூ needs to be found out. இப்ப 1134 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது என்ன அப்படின்னா difference between simple and compound interest. So D is equal to 1134. இப்ப அடுத்ததா 15% அப்படின்னு கொடுத்திருக்காங்க, which is nothing but rate of interest or R is equal to 15. So இது எல்லாத்தையுமே நாம இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். So D is equal to 1134, that is equal to P into R square. So R square na 15 square, which is nothing but 225, the whole divided by 10,000 into 300 plus R. So 300 plus R na 300 plus 15, that will be 315, the whole divided by 100. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த சைட் கொஞ்சம் கேன்சலிங் ஒர்க்ஸ் நான் முடிச்சுக்கிறேன். சோ இந்த 315 நான் வந்து 5 டேபிள்ல ஸ்ட்ரைக் அவுட் பண்றேன். சோ இந்த 315 வந்து 5 டேபிள்ல எத்தனை டைம்ஸ் போகும் அப்படின்னா 6 15ன்றது 3 டைம்ஸ், சோ 62. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 டேபிள்ல 20 டைம்ஸ் போகும். இப்ப அடுத்ததா இந்த 225 and 20 ரெண்டுத்தையும் வந்து 5 டேபிள்ல கேன்சல் அவுட் பண்றேன். சோ இது 4 டைம்ஸ் போகும். இது வந்து 5 டேபிள்ல 4 டைம்ஸ், அடுத்ததா 5, சோ 45. இப்ப இந்த 45 இந்த 10,000 இது ரெண்டுத்தையுமே நான் வந்து 5 டேபிள்ல கேன்சல் அவுட் பண்றேன். இது 5 டேபிள்ல 9 டைம்ஸ், இது 2 எக்ஸ்ட்ரா ஒரு 3 0. சோ நியூமரேட்டர்ல ஒரு 9 இருக்கு, ஒரு 63 இருக்கு, டினாமினேட்டர்ல ஒரு 2000 இருக்கு, இங்க ஒரு 4 இருக்கு. சோ இப்ப இந்த 9 டேபிள்ல நான் என்ன பண்றேன்னா 1134 கேன்சல் அவுட் பண்றேன். சோ இந்த 1134 9 டேபிள்ல 1, so remaining 23. so 23ன்றது 9 டேபிள்ல 2 times, remaining 5. so 5 4 னா 54ன்றது 9 டேபிள்ல 6 times. so இங்க 126 இருக்கு, இந்த இடத்துல 63 இருக்கு. so 126ன்றது 63ல 2 times போகும். so equal toக்கு left side பாத்தீங்க அப்படின்னா 2 இருக்கு, இந்த சைடு டினாமினேட்டர்ல ஒரு 2000, இங்க ஒரு 4 இருக்கு, இந்த 2 இந்த 2000 இந்த 4 இது எல்லாமே ஈக்குவல் டு அந்த சைடு மல்டிப்ளிகேஷன்ல போயிடும். so 2 2s are 4, 4 4s are 16,
இந்த இடத்துல எத்தனை zeros இருக்குன்னா 1 2 3, so 3 zeros. This is equal to P. So the principal is 16,000. So the answer is 16,000 is the correct answer. So Tanu, very good, correct answer. Very good. The answer is 16,000. So simple நம்ம calculation பண்ணோம்னாலே நமக்கு வேலை ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். அண்ட் இதை கேன்சல் அவுட் பண்றதுன்றது அவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயமும் கிடையாது. The answer is 16,000 is the right answer. So next question number 5. If the difference between compound interest and simple interest on a certain sum of money for 3 years at 5% per annum is 15.25, find the sum. So ஒரு certain amount. So இந்த இடத்துல நாம அந்த sum or certain amount which is nothing but principal கண்டுபிடிக்கணும். So difference between compound and simple interest for 3 years. So the formula is P into R square by 10,000 into 300 plus R the whole divided by 100. Right. So இதுல 5% per annum அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So R is equal to 5. So in the rupees 15.25, this is nothing but difference between simple and compound interest. So D is equal to 15.25. So இது எல்லாத்தையுமே நாம இதுல substitute பண்ணப்போம். So 15.25 is equal to P into R square. So R square na 5 square which is nothing but 25 divided by 10,000 into 300 plus R. So 300 plus 5, 305 அப்படின்னு வரும், the whole divided by 100. Right. So இந்த 25 இந்த 100ல 4 times 4. So இப்ப அடுத்ததான் நான் என்ன பண்றேன்னா இந்த 305 இந்த 10,000 வந்து பாத்தீங்க அப்படின்னா or இந்த 10,000 நான் ஈக்குவல் டு இந்த சைடு மல்டிபிளிகேஷன் கொண்டு போறேன் ஃபார் அ பர்பஸ். ஏன் அப்படின்னா இந்த 10,000 இங்க மல்டிபிளிகேஷனுக்கு கொண்டு போறேன் அப்படின்னா எனக்கு 4 டெசிமல் பிளேஸ் மூவ் ஆகும், ரைட்டுங்களா? ஸோ 152500, ஏன்னா 4 டெசிமல் பிளேஸ்னா 1 2 எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஜீரோஸ் ஆட் ஆகும், விச் இஸ் ஈக்குவல் டு அடுத்ததா இங்க ஒரு 4 இருக்கு, இந்த 4 ஈக்குவல் டு இந்த சைட் மல்டிபிளிகேஷன்ல போயிடும், விச் இஸ் ஈக்குவல் டு P இன்டு 305. ஏன்னா இந்த இடத்துல ஒரு 305 ஒண்ணு இருக்கு. ஸோ இப்போ இந்த 305 நீங்க 5 ஆல மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 25 5 3s are 15. So 1525 அப்படின்னு வருது. So இதுல 5 times 4. So 4 5s are 20, extra 2 0 இருக்கு. So P is equal to 2000 is the right answer. So தானு விஜி ரெண்டு பேருமே correct answers கொடுத்திருக்கீங்க. So the answer is 2000 rupees. So P is equal to 2000. So next question. The difference between compound interest and simple interest on a sum of money rupees 30,720 in 3 years at 10% per annum. So in the 30,720 அப்படின்ற principal or sum of money க்கு 3 years க்கு difference between simple and compound interest at the rate of 10% per annum எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கேட்கலாம். So difference between compound and simple interest formula D is equal to P into R square by 10,000 into 300 plus R the whole divided by 100. So இதுல எனக்கு difference between compound and simple interest தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. So D ஓட value needs to be found out. So இப்ப 3 yearsக்கு இந்த ஃபார்முலா தான். So எந்த அமௌண்ட்க்கு பார்க்கணும்னா 30,720. So P is equal to 30720. அடுத்ததா rate of interest. So rate of interest is 10%. So R is equal to 10. So இது எல்லாத்தையுமே இதுல substitute பண்ண போறோம். So P ஓட value 30720 into R square. R square na 10 square which is nothing but 100. So into the whole divided by 10,000 into 300 plus R. So 300 plus R பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வரும்னா 310 அப்படின்னு வரும். ஏன்னா 300 plus R ஓட value is 10. So 310 the whole divided by கீழ 100. So இந்த 100 cancel out ஆயிரும். So இந்த 0 cancel பண்ணிக்கலாம், இந்த 0 cancel out பண்ணிக்கலாம். So இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 3072 and 31 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு by 100. So by 100 அப்படின்னா 2 டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். So 3072 and 31 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். So 3072. So அடுத்ததா இது 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 6
219. So இது 2 13 2 5 9 அப்படின்னு வருது. ஸோ 3072 31 மல்டிப்ளை பண்ணா 95232 அப்படின்னு வருது. பட் கீழே பை 100 இருக்கு. ஸோ அதனால 2 டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். ஸோ 2 டெசிமல் பாயிண்ட் வச்சிங்க அப்படின்னா 952.32. ஸோ திஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ 952.32 is the right answer. So Tanu very good, Vijay very good. The correct answer is 952.32. So இதே மாதிரி நாளைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட்ஸ் அப்படின்ற கான்செப்ட் நாளைக்கு நாம பார்க்க போறோம். ஸோ நாளையோட இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அஸ் டாபிக் முடியுது. ஸோ டே ஆஃப்டர் டுமாரோ அண்ட் சாட்டர்டே 2 நாளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ த்ரூ அவுட் CGL, CHSL, MTS இது எல்லாத்துலயுமே உங்களுக்கு ஃப்ரம் த பேசிக்ஸ் டு த மோஸ்ட் டிஃபிகல்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ்ல என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதை வந்து ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டேஸ் கிளாஸ்ல நம்ம நாளைக்கு பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கான ஹோம்ஒர்க் சம். ஸோ இதுக்கான ஆன்சரை ஆஸ் யூஷுவல் கமெண்ட்ல சொல்லிருங்க. ஸோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் accrued on an amount of rupees 18,000 in 2 years is rupees 405. So what is the rate of interest per annum? So இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை ஆஸ் யூஷுவல் கமெண்ட்ல சொல்லிருங்க. ஸோ நாளைக்கு கிளாஸ்ல இதே ஷார்ப்பா 6 o'clock உங்க மீட் பண்றேன். மார்க் டெஸ்ட் மாதிரி வீக்லி ஒன்ஸ் கொண்டு வாங்க டெஃபினெட்லி. ஸோ அதுக்கான உங்களுக்கு பிளானும் ஓடிட்டு இருக்கு. அதை நாங்கள் எங்க டீம்ல பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இட் வில் பி நோட்டிஃபைட் ஆஸ் இயர்லி ஆஸ் பாசிபிள். ஸோ இதுக்கான ஆன்சரை உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் கமெண்ட்ல சொல்லிருங்க. நாளைக்கு ஆஸ் யூஷுவல் 6 o'clock மீட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ எவ்ரிவன்.